வணக்கம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். 1967 திமுக காட்டிய எழுச்சியை விட 1977 எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய எழுச்சியை விட பெரிய சாதனையினை விஜய் செய்திருக்கின்றார். 1950 திமுக தொடங்கப்பட்டு போராடி ஆட்சிக்கு வந்தது. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின் எம்ஜிஆரும் 5 ஆண்டுகள் போராடி ஆட்சிக்கு வந்தார். ஜெயலலிதா எம்ஜிஆரின் கட்சியினை கைப்பற்றித்தான் ஆட்சிக்கு வந்தார். மூப்பனார் நீண்டகால அரசியலில் இருந்ததால் பலம் காட்டினார். விஜயகாந்தால் 10% வாக்கினை அதிகரிக்க கடைசி வரையில் முடியவே இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் ஒப்பிடும்போது விஜய் நிச்சயம் எதிர்பாரா பெரும் தாக்கம் பெற்றிருக்கின்றார். விஜயின் கட்சிக்கு வயது 2ஆக இருக்கலாம். ஆனால் அவரின் அரசியல் கட்டமைப்பு சுமார் 30 ஆண்டுகளாக கட்டப்பட்டது. இனி ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் என முடிவான காலங்களில் சந்திரசேகர் விஜய் மக்கள் இயக்கம் என ஒன்றை தொடங்கினார். அந்த கட்டமைப்பு மெல்ல மெல்ல வளர்ந்தது. ஆனால் கலைஞர், ஜெயலலிதா என்ற 2 பெரும் ஆளுமைகள் இருந்தவரை சந்திரசேகர் அமைதி காத்தார். இருவரும் இல்லாத காலங்களில் மக்கள் மாற்றத்தை நாடிய காலத்தில் மகனை சரியாக களமிறக்கினார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்கிறது திருக்குறள். நிச்சயம் தமிழ் மக்கள் பெரும் மாற்றம் தேடுகின்றார்கள். இனி கழகங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது. புதிய அரசியல் உருவாகிவிட்டது என்பது இன்று தெரிகின்றது. இனி தமிழகத்தின் அரசியல் முகம் மாறும். இப்போது விஜய்க்கு தேவை சொற்ப இடங்களே. அவரின் ஆட்சி உறுதியாகிவிட்டது. முதல்வராக அவரின் நகர்வு எப்படி இருக்கும் என்பதைத்தான் இனி பொறுத்திருந்து காணப்போகிறது தமிழ்நாடு. அங்கு பெரும் சவால்கள் நிச்சயம் இருக்கும். பாஜக எனும் தேசிய அரசை எதிர்த்து விஜயால் ஆட்சி செய்ய முடியுமா என்று சிலர் கேட்பார்கள். நிலையான, நேர்மையான, வெளிப்படையான, ஊழலற்ற, அமைதியான ஆட்சியினை விஜய் வழங்குவார். நடந்திருப்பது வெறும் தேர்தல் முடிவல்ல. 75 ஆண்டுகளாக இங்கு அட்டகாசம் செய்த கழகங்களுக்கு மூடு விழா நடந்திருக்கின்றது. இனி கழகங்கள் இல்லாத புதுவித அரசியல் கோணம் உருவாகும். பிரிட்டிஷ் கால கழகங்கள் இனி அழியும். அடுத்த 10 ஆண்டுகளில் இது நடந்தேறும். விஜயின் கட்சி எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடியும் என்று கேட்பவர்கள் பொறுத்திருந்து பாருங்கள். திராவிட கழகங்கள் முற்றிலும் அழியும் வரை தமிழக வெற்றி கழகத்தை சில சக்திகள் காத்து நிற்கும். அதுதான் அரசியல், அதுதான் மக்கள் சக்தி, அதுதான் வீரத்துறவி விவேகானந்தர் கேட்ட இளைஞர் சக்தி. சூரியன் அஸ்தமித்த பிறகு தமிழ்நாட்டிற்கு விடுந்திருக்கிறது என்பதை காலம் சொல்லும். காத்திருங்கள். நான் வசிக்கும் மதுரவாயல் தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய ரேவந்த் சரண் உள்ளிட்ட வெற்றியாளர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் பிற வெற்றியாளர்களுக்கும், அதன் தலைவர் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.